வெல்கம் டு சுந்தரிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பொட்டேட்டோ கிறிஸ்பி சிப்ஸு. அது எப்படி பண்ணலான்றதே இப்போ பார்க்கலாம். இது என்னோடய அத்தை தான் செஞ்சிட்ருக்காங்க. பொட்டேட்டோ நல்ல உருளைக்கிழங்காக பார்த்து வாங்கிக்கணும். அது நல்ல ஒயிட்டாக ஒரு மாதிரி நல்ல பெரிய பெரிய கிழங்காக பார்த்து வாங்கிக்கணும். வாங்கிட்டு நல்லா கழுவிட்டு தோல் சீவி எடுத்து வச்சுட்டு இப்போ இந்த சிப்ஸ் கட்டையில் அத்தை சிப்ஸ்க்கு தேய்க்கிற மாதிரி போட்டுட்ருக்காங்க. நல்ல இது சிப்ஸ் கட்டை நல்ல மெல்லிஸாக வரும். இந்த சிப்ஸ்க்கு இது போடுறது ஒரு 45 இயர்ஸ் ஓல்டு இந்த கட்டை. அத்தை இது ஸ்பெஷலாக தஞ்சாவூரில் இருக்கும்போது சொல்லி செஞ்சதான். இது 3 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க அந்த காலத்தில். இது இந்த கட்டைக்கு நிறைய போட்டி இருக்குது, யார் கொடுக்குறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நல்ல மெல்லிஸாக வரும் இது கட்டையில் சிப்ஸ். இது ஃபுல்லாக அதே மாதிரி அவங்க எல்லாமே சீவி எடுத்துக்குவாங்க. இன்றைக்கி நாங்கள் ஒரு நல்ல பெரிய பெரிய கிழங்கா ஒரு 4-5 உருளைக்கிழங்கு எடுத்துருக்கோம். அது அத்தை சிப்ஸில் இப்போ என்ன பண்ணுறாங்க, நல்லா அந்த இதை ஸ்டார்ச் போகிற அளவுக்கு நல்லா 2-3 தடவை கழுவிக்கணும்னு சொன்னாங்க. அது மாதிரி கழுவுறாங்க அவங்க. நல்லா தண்ணியை எடுத்து நல்லா டேப்பில் பிடிச்சி ஒரு 2-3 தடவை நல்லா அலசிக்கலாம். அலசிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணலான்றதை பார்க்கலாம். நல்லா கடையில் வாங்குறதோட இது ரொம்ப நல்லாவே கிறிஸ்பியாக இருக்கும். அதே நேரத்தில் ரொம்ப நாள் வச்சுக்கலாம். இது ப்ராப்ளம் இல்லை, நல்ல கிறிஸ்பியாகவே இருக்கும். பாருங்கள், 2ஆவது தடவை அலசுகிறாங்க. திரும்ப அலசிட்டு நல்லா அந்த பொட்டேட்டோவை நல்லா புழிஞ்சிட்டு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிறாங்க. இப்போ பாருங்கள், நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ ஒரு துப்பட்டா வச்சுட்டு, காட்டன் துப்பட்டா, அதில் இந்த பொட்டேட்டோ நம்ம ஒரு லேயராக எடுத்து காய வைக்கிறாங்க. ஃபேன் போட்டு ஒரு 15 மினிட்ஸ் இதை காய வைப்பாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும். அது என் பொண்ணும் அத்தையும் தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு லேயராக சிப்ஸோட ஒரு லேயராக எடுத்து காட்டன் துப்பட்டாவில் போட்டு காய வைக்கிறாங்க. இந்த 15 மினிட்ஸ் அந்த வாட்டர் இதெல்லாம் போகிறதுக்காக காய வைக்கிறதுக்கு தான். அது தண்ணியே இருக்கக்கூடாது, நல்லா ட்ரை ஆகிடணும். இப்போ பார்த்திங்கன்னா இது மாதிரி காய வச்சுட்டு இப்போ ஒரு ஃபஸ்ட்டு ஒரு பேட்ச் எடுத்துக்குவாங்க. எடுத்துகிட்டு அதை ஒத்தையாக போட்டு நம்ம ஃப்ரை பண்ணுறாங்க. ரிஃபைண்ட் ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறாங்க. நல்லா ஒயிட்டாக வரும். நல்ல உருளைக்கிழங்குனா ஒயிட்டாக வரும். கொஞ்சம் சுமாரான உருளைக்கிழங்கு சரியாக வாங்கலைன்னா ரெட்டிஷாக மாறிடும் கிழங்கு. அப்போ சிப்ஸ் பார்த்திங்கன்னா ரெட்டாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா நல்ல உருளைக்கிழங்கு, அது நல்லா வெள்ளை வெளியேன்னு இருக்குது. சிப்ஸு பார்க்கவே சூப்பராக இருக்குது. இது மாதிரி ஒரு பேட்சாக நம்ம போட்டு எடுத்துக்கலாம். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இப்போ அத்தை மிளகுத்தூள் கொஞ்சம் தூவிக்கிறாங்க. அப்புறம் உப்பு கொஞ்சம் போடுவாங்க. போட்டுட்டு உப்பு காரம் போட்டு நல்லா குலுக்கி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இது நம்ம வேணும், ஆப்ஷனல். மிளகாத்தூள் கூட நீங்கள் போட்டுக்கிறதுனா போட்டுக்கலாம். இது மாதிரி பண்ணிவிட்டு ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டா நமக்கு எப்போ வேணாலும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸ் கொடுங்க. என்னோடய சேனலில் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching.